எஸ்ஐபி வந்து ஜாப் போகிறவங்க மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு கிடையாது. ஈவன் காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் 18 வயசுக்கு நீங்கள் மேலே இருந்தீங்கன்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இந்த 3 டீட்டெயில்ஸை கொடுத்து உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் 1000 ரூபீஸ்லேருந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் 100 or 500லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரணும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சேஃபான மியூச்சுவல் ஃபண்டாக சூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் இண்டெக்ஸ் ஃபண்ட், லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட். இந்த மாதிரி ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஸ்டேபிளாகவும் இருக்கும், உங்களுக்கு ரிஸ்க்கும் வந்து கம்மியாக இருக்கும். இது எல்லாத்தோட முக்கியமானது ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்மில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ராசஸ் தான். அதே மாதிரி எஸ்ஐபியில் இமீடியட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது. மந்த்லி எஸ்ஐபியில் 100 ரூபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வரீங்க 10 years. அது ரேட் ஆஃப் 15%. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 12,000. ஆனால் உங்களுக்கு கெயின் ஆகிற அமௌண்ட் வந்து 14,302 ரூபீஸ். உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 26,302 ரூபீஸ். ஸோ நீங்கள் லாங் டேர்முக்கு கன்சிஸ்டண்டாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும்.